மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நிறுவன தலைவருமே வெளிப்படையா ஒரு பொது மேடையில மோதிக்கிட்டாங்க. அதை பற்றிலாம் சரியாயிடுச்சா? அதெல்லாம் எந்த மோதலும் இல்லை. யாருக்கு சொன்னது? சரி, நான் கேட்குறேங்க. இந்த இது ஒரு புத்தகம் தூக்கி போடுறேன், சவுண்டு வரல. ஒரு மைக் இது நான் எப்படி இங்கே இருக்கிறேன், எட்டி வைக்கிறேன், அந்த மைக்கு ஆன்ல இருக்குது. ஆன்ல இருக்கும்போது இப்படி எடுத்து வைக்க முடியல, வச்சாச்சுன்னு நினைச்சிட்டு இப்படிங்கிறாரு, டங்குன்னு சவுண்ட் வந்துச்சு. இல்லைண்ணா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது நீங்க இதை வச்சு அதுல சவுண்ட் வந்தாலும் வரனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, திட்டிட்டு இருக்கும்போது இப்படி போடும்போது மெதுவா சவுண்ட் வந்தாலும் நீங்க என்னை திட்டுறதுனுடைய ஒரு அங்கமா தானே தூக்கி போட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, ஒன்று வச்சுங்க, எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வளர்ச்சியை பிடிக்காத சில கூட்டம், அந்த கூட்டத்தால திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி தானே தவிர அது லைவ்ல நடந்துச்சு. நாங்க என்ன வதந்தி? இப்போ நீங்க அது ஒரு க்ளோஸ்டுல யாரையும் மீடியாவை அலோவ் பண்ணாம நடந்து பார்த்தவர்களை பார்த்தோம், அங்க ஒரு 2 பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு நாங்க சொன்னா அது வதந்தி. நாங்க தான் லைவ்ல எல்லாத்தையுமே பார்த்தோமே. 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அவர் சொன்னதை இவர் கேட்கல, நான் சொன்னதுதான் இங்க இல்லைன்னா வெளியில போலான்னு சொல்லி மருத்துவர் சொன்னார். இல்ல அது அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்தியே இல்லைங்க. அது நீங்க மீனிங்கே வேற, அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. ஏங்க, எங்களுடைய மருத்துவர் சின்னையா பொறுத்தவரை என்ன சொல்றாரு, வார்த்தைக்கு வார்த்தை பனையூர்ல ஆபீஸ் இயக்கத்தை. ஆமாங்க, பனையூர் ஆபீஸ். இப்ப இங்க எப்படின்னா தீநகர்ல ஆபீஸ் இருக்குது, சின்ன அவர் வீடு இருக்குது, சின்ன வீடுங்க. நீங்க போய் பார்த்துருப்பீங்க. அங்க போனோம்னா அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மன வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்னா எல்லாமே அங்க கொஞ்சம் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் இப்போ சென்னை ஒரு கூட்டத்தை பார்க்குறோன்னு வச்சுங்க, 50 வண்டி 100 வண்டி நிற்கிது, எல்லாத்துக்குமே தொந்தரவாக இருக்குது அவர் வீட்டுக்கிட்ட. அதனால தான் பனையூர் பக்கத்தில் ஈசிஆரில் குடியிருக்காரு, வாடகை வீட்டில் தான் இருக்காரு. பக்கத்தில் அவர் பார்க்கறதுக்கு அது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம். இல்லை, அதுவுமே குறுகலாக தான் இருந்தது. அன்னைக்கு போனப்போ பார்த்தேன். இடம் குறுகலான இடம், இடமெல்லாம் நல்ல பெரிய இடம். ரோட்டில் அந்த சைட்லலாம் ஒரு 1000 கார் நிறுத்தலாம்னு நிறுத்திக்கலாம், ஒரு 500 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கான ஒரு பெரிய இடம் தான். தொண்டர்களை சந்திக்கிறதுக்காக தான். அதுதான் ஏங்க, அது ஐயாவில் தான் போட சொன்னது. எங்கள் டாக்டர் ஐயா, என்னுடைய வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா தான் போட சொன்னது. இல்லை, இப்போ இதை மருத்துவரே சொல்லியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி அன்புமணி பனையூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு, இனிமேல் அவரை நீங்கள் அங்கே போய் பாருங்க. ஆனால் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் பனையூரில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன்னா அப்போ அது ஏதோ தனி கட்சி மாதிரி தானே எங்களுக்கு தோணும் பார்க்குறதுக்கு. அது ஏங்க, இல்லை, இப்போ நானும் எங்கள் அப்பாவும், இப்போ எங்கள் அப்பா அவன் தனியாக வீடு பார்த்துருக்கான்னு சொல்கிறது வேற. இப்போ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு வாக்குவாதம், எங்க அப்பா சொன்னது எனக்கு ஒத்துக்கல, நான் சொன்னது எங்க அப்பா சொல்லிடுறேன், நான் சொன்னது எங்க அப்பா ஒத்துக்கல, அப்போ நான் தனியா வீடு பாக்குறேன், தனி குடித்தனம் போறது தானே. வாக்குவாதமே இல்லைங்க, இங்க வாக்குவாதம். ஏங்க, நான் கேட்குறேன், எங்க அப்பா மகன் நாங்கெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கோம். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சங்கடமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல ஒரு வீடு வாடகை கிடைக்கிறதுல என்ன தப்புங்க? தனி குடித்தனம் போறது தானே அது. ஏங்க, நாங்கள் ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா போகிறோம், ஒன்றா இருக்கிறோம். இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பனையூர் இல்லம் என்பது முழுக்க பனையூர் என்பது முழுக்க எந்த விதமான ஒரு சங்கடத்தோடலாம் கிடையாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் ராஜ்யசபாவுக்கு போயிடுவாரா? போகணுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. பாட்டாளி மக்கள் தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. அவர் ஒன்று வச்சு அதுக்காக தான் ஜிகே மணி எடப்பாடி பழனிசாமி அது பத்திரிகை வைக்கிறதுக்காக போனாருங்க. இல்லை, நான் இப்போ ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆனால் அன்புமணி அவர்கள் இந்த நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்கிறேன். நான் இப்போ என்னுடைய தொகுதியில் ஒரு பாலம் போட்டுருக்காங்க, ஜிஆர்டி ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் போட்டுருக்காங்க. அந்த பாலத்தில் ஒரு பியூபி வேணும்னு கேட்குறாங்க. பியூபின்னா பப்ளிக், அப்போ அந்த இது ஒரு பாலம் ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. அந்த பகுதி மக்கள் ஒரு பக்கம் ஒரு 10,000 வீடு இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு 1000 வீடு இருக்குதுங்க. இந்த 2 மக்களுக்கும் போகிறதுக்கான ஒரு பாலம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பாலத்தை போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நானும் எல்லாத்துலேயும் லோக்கல் பீடியை பார்க்குறேன், சென்னையில் பார்க்குறேன், டெல்லியில் பார்க்குறேன், எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நான் போய் எங்களுடைய தலைவர் அன்புமணி அவர்கள்ட்ட, இந்த மாதிரி நான் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, மக்களுக்கு தேவைன்னாரு. நீ வாப்பா டெல்லிக்குன்னாரு. என்னை கூட்டி நிதிஷ்குமார் அவர் ஐயா மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கிட்ட போனார். அந்த நாடாளுமன்ற வளாகத்திலே எல்லா எம்பிங்க இருக்கிறாங்க, நம்ம தமிழக எம்பிங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அன்புமணி அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய ஆளுமை தன்மைக்கும் அவ்வளோ ஒரு மரியாதை. நிதின் கட்கரி சொன்னார், இது விதி, இது சட்டம், இதை மாற்றவே முடியாது, ஆனாலும் கூட கேட்பது அன்புமணி.
அவர் ஒரு திறமையான ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் அந்த நாட்டில் எவ்வளோ சாதனைகளை படைத்தவர். அவர் கேட்குறாரு, அதனால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பியூபி ரெடி ஆகிடுச்சு. நான் எதுக்காக சொல்கிறாங்க, இந்த மாதிரியான எத்தனையோ சாதனைகள் நான் சொன்னது நான் கண்ணில் பார்த்து. இப்போ எவ்வளோ திறமைகள் இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் போய் அப்ரோச் பண்ண முடியலாம். ஆனால் ராஜ்யசபாவுக்கு போனோம்னா 34 எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போடும். நம்ம கிட்ட 5 பேர் தான் இருக்கிறாங்க. திமுக கிட்ட கேட்க மாட்டோம்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டார். அப்போ அதிமுக தான் கேட்க போறீங்களா? எஞ்சி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்க தானே. தெரியாது சார், அது வந்துங்க கொள்கை, அது வந்து ஐயாவும் சின்னையாவும் முடிவு எடுப்பாங்க சார். அது சார் நான் சொல்லிட்டேன், எங்களுடைய ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை, அது நடக்கணும் கேள்வி ஐயா சின்னையாவும். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.